சரி, இப்போ ஃபஸ்ட்டு சம் மாதிரி தான் செகண்ட் சம்மு, தேர்ட் சம்மு, இந்த சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. டவுட்னா எனக்கு உடனே கால் பண்ணேன். ஓகே, அடுத்து மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம்ஸ். இது ஒன்றுமே கிடையாது, சேம் சம் ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் அப்படியே தான், டாபிக் மட்டும் மாறும். ஒன்றுனா ரொட்டேஷனல் சிஸ்டம்ஸ் அது முன்னாடி இருக்கிறது ஜஸ்ட் மெக்கானிக்கல். வாட் இஸ் திஸ்? மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம்ஸ். தட் மீன்ஸ் ஒரு மெக்கானிக்கல் டிவைஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுனால நடக்கிற ப்ராசஸ். இங்கே என்னென்னா சேம் அதே ஒரு காம்பனண்ட் ஆப்ரேட்டட் பேஸ்ட் வந்து ரொட்டேஷ்னல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ரோலர் இருக்குது, வெயிட்டான ரோலர் இருக்குது. அது நம்ம தள்ளுறப்ப மாஸ் தான், ஆனால் அது ரொட்டேட்டே போயிட்டுருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நம்ம பரிச்சு ஒரு அட்டை எடுத்துக்கிறோம், இல்லை சைக்கிளில் ஒரு கேரியர் எடுத்து பாருங்கள். இப்படி நம்ம அந்த கேரியர் எடுக்கிறப்ப அதில் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு டைட் ஆகும். நார்மலாக இப்போ வண்டியில் இருக்க ஜாக்கப்ஸில் இருக்க ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா இப்படி அழுத்தி அழுத்தி மூவ் ஆகும். அதுவே வந்து இந்த பரிச்சு அட்டையில் இருக்கிறது எடுத்தோம்னா எனக்கு வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, ரொட்டேட் ஆகி டைட் ஆகும். அதான் ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம். கதை எல்லாமே சேம் அதே தான், நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். மொமெண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் ரொட்டேஷன் சிஸ்டமில் முக்கியமான பார்ட்ஸ் என்ன அப்படின்னா 3 elements: moment of inertia, dash part with rotational friction coefficient B, இந்த torsional spring K. இதை 3 பற்றி நீங்கள் கஷ்டப்படிக்கணும். ஸோ ஆஸ் a definition கொடுத்துருப்போம். the weight of the mechanical rotational system is represented by the moment of inertia of mass. இது நம்ம இது ஸ்கூலில் படிச்சிருப்போம், moment of inertia பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, and elastic deformation of the body can be represented as spring, torsional spring. அப்படி ரொட்டேட் ஆகி டைட் ஆகுறது, லூஸ் ஆகுறது. நம்ம பரிச்ச அட்டை அதில் இருக்க ஸ்ப்ரிங்கு, இதில் வந்து பார்த்தோன்னா சைக்கிள் கேரியர் இருக்க ஸ்ப்ரிங்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் இன் ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் கேன் பி ரெப்ரசன்டட் இன் டேஷ்போர்ட். இப்போ இது இங்கே அப்படின்னா இப்போ நிறைய டிவைஸில் வந்து இந்த கவர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்க டேஷ்பார்ட்லாம் பேஸ்டு வந்து ரொட்டேட்டிங் ஆப்ரேஷன் டேஷ்பார்ட்ஸ், ரொட்டேட்டிங் டேஷ்பார்ட்ஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் இந்த ஜெராக்ஸ் மிஷின் அப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த மேலே இருக்க ஸ்லைடு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா அது 2 மிஷின் வந்து பார்த்தோன்னா சரி, அந்த ஸ்லைடு அந்த பேட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது மிஷினில் வந்து ஸ்க்ரூஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சில மிஷின்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த ரொட்டேட்டிங் டேஷ்பார்ட்ஸ் அந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சேம் இதில் என்னென்ன சிம்பிள்? தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ ஆங்கிள் மூவ் ஆகுது. ஓகேவா? அண்ட் டி தீட்டா டிவைட் டி வந்து பார்த்தோன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? டி ஸ்கொயர் தீட்டா டிடி ஸ்கொயர் வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகேவா? எவ்வளோ ஸ்பீட் எவ்வளோ ஆக்சலரேட்டில் ரொட்டேட் பண்ணுறோம். அண்ட் டி அப்ளைட் டார்க்யூனா உங்களுக்கு தெரியும், ரொட்டேட் பண்ணுறது. இப்போ ஒரு நட்டு வச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறோம்ல, அது டார்க்யூ திருப்புறது. J moment of inertia constant, B rotational friction coefficient, K stiffness of the spring. ஓகே, ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, இது எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக உள்ள டீட்டெயில்ஸ் போகும். அது வந்து உங்களுக்கு தேவையில்லை, வாட் இஸ் வாட் மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம் இப்போ. ஓகே, ஸோ the torque balance equations for idealized element. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு J moment of inertia, ஸோ ஒரு அப்ளைட் டார்க்யூ நான் கொடுக்குறேன், தட் மீன்ஸ் ரொட்டேட் பண்ணுறேன். அதுக்கு ஆப்போசிட் டார்க்யூ வந்து தட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸ் எனக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரொட்டேட்டாக ஒரு சிலிண்டர் இப்படி கீழே தள்ளி இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், நம்ம இப்படி கை வச்சு இப்படி தள்ளுவோம். தள்ளுறப்ப எனக்கு அதுக்கு ஒரு ஆப்போசிட் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ், நான் இப்படி மேலே ஒரு 30 டிகிரியில் இப்படி கை மூவ் ஆகுதா, அது வந்து எனக்கு ஒரு ஆப்போசிட் டார்க்யூ கொடுக்கும். அதுதான் ஆப்போசிட் டார்க்யூ டியூ டு த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பாடி. ஸோ தட் ப்ரொபோஷனல் டு டி ஸ்கொயர் dt dt ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஈக்குவல் பண்ணுறப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J மல்டிபிள் இருக்கும். அப்போ TJ = J × d ஸ்கொயர் தீட்டா டிவைட் dt ஸ்கொயர் அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா. அப்ளைட் டார்க்யூ = ஆப்போசிட் டார்க்யூ ஈக்குவல் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன் டேஷ்பாட்டில் சேம் அதே ஆப்போசிட் டார்க்யூ = applied torque. The opposite torque proportional to d theta divided by dt. That means angular velocity proportional இருக்கும். ஈக்குவல் பண்ணுறப்ப ஃப்ரிக்ஷன் ரொட்டேஷனல் கோஎஃபிஷியன்ட் B மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ B × d theta divided by dt. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சப்போஸ் இந்த ரெஃபரன்ஸ் இல்லைன்னா ஒரு ஆங்கிள்லேருந்து இன்னொரு ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ θ1 - θ2 சேம் அதே தான். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங், ரொட்டேஷனல் ஸ்ப்ரிங்கு ஆப்போசிட் டார்க்யூ டியூ டு த வெலாசிட்டி TK ப்ரொபோஷனல் டு தீட்டாவாக இருக்கும். ஸோ அது ஈக்குவல் பண்ணுறப்ப கேங்கிற கான்ஸ்டன்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம்.
ஓகேவா. what is this, stiffness of the spring. ஓகேவா, அது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். சப்போஸ் ரெஃபரன்ஸ் இல்லைனா θ1 மைனஸ் θ2 ஒரு ஆங்கிள்லேருந்து இன்னொரு ஆங்கிள் மூவ் ஆயிருக்கும். சம்ஸ் அதே மாதிரி தாங்க. லாப்லாஸ் என்னது தீட்டாவுக்கு லாப்லாஸ் சம்ஸ் வந்து தீட்டா ஆஃப் லாப்லாஸ் வந்து தீட்டா ஆஃப் எஸ் டி தீட்டா டிடி லாப்லாஸ் எடுத்தோம்னா எஸ் இன்ட்டு தீட்டா ஆஃப் எஸ் டி ஸ்கொயர் தீட்டா டிடி ஸ்கொயர் எடுத்தோம்னா எஸ் ஸ்கொயர் தீட்டா ஆஃப் எஸ் வித் ஜீரோ கண்டிஷனில். சேம் அதே மாதிரி சம்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தோம்னா அப்ளை டார்க் டி இந்த J1 மேலே தான் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, J2 மேலே இன்வால்வ் ஆகல. அவுட்புட் தீட்டா இந்த இடத்துல எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் TS ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தீட்டா வந்து தீட்டா ஆஃப் எஸ் இதில் இருக்குது. இது தீட்டா, இதனால இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இது θ1 இந்த டார்க்கினால. ஸோ தீட்டா ஆஃப் எஸ் தீட்டாக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தீட்டா ஆஃப் எஸ் θ1க்கு எடுத்து θ1 ஆஃப் எஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு என்னது, அவுட்புட் தீட்டா ஆஃப் எஸ் டிவைட் பை T ஆஃப் எஸ் இன்புட்டு. ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் இப்போ இது எடுத்துட்டோம்னா இது மேலே வந்து பார்த்தோன்னா என்னென்ன இந்த டீங்கிற டார்க்கு இது மேலே டேரெக்டாக இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, இதோடு அட்டாச் ஆகிருக்கிறது என்னது, இந்த இனர்ஷியா ஆஃப் ஈக்குவேஷன் அண்ட் இதுக்கான ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஓகேவா, ஸோ J1க்கு எழுதுகிறப்ப TJ1 = J1 d ஸ்கொயர் θ1 டிவைட் பை dt ஸ்கொயர். தட் மீன்ஸ் இங்கே எழுதணும்ல இந்த இடம் அதே மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு K மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரே செகண்ட்ங்க, இது வேறு வளைஞ்சு போயிடுது. ஓகே, ஸோ அடுத்து இந்த கேக்கு எழுதுகிறப்ப என்ன ஆகுதுன்னா K இன்ட்டு தீட்டா, இங்கே பாருங்கள் இங்கே θ1லேருந்து தீட்டா மூவ் ஆகுது. சரிங்க, ரொட்டேட் ஆகுது. அப்போ θ1 மைனஸ் தீட்டா. இப்போ ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இந்த டார்க்கு Tக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு T. சரிங்களா, இதுலேருந்து K உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க T. இப்போ வந்து θ1 ஃபார்ம் தனியாக வச்சுட்டு தீட்டாவை தனியாக வச்சுக்கிறோம். இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறப்ப எனக்கு என்ன ஆகுது, J1 S ஸ்கொயர் θ1 ஆஃப் S ப்ளஸ் K இன்ட்டு θ1 ஆஃப் S மைனஸ் K இன்ட்டு தீட்டா ஆஃப் S ஈக்குவல் டு T ஆஃப் S. இதில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா θ1 ஆஃப் S காமனாக எடுக்கிறப்ப J1 S ஸ்கொயர் ப்ளஸ் K இன்ட்டு θ1 ஆஃப் S மைனஸ் K இன்ட்டு தீட்டா ஆஃப் S ஈக்குவல் டு T ஆஃப் S. ஓகே, அண்ட் செகண்டு J2 மேலே அப்ளைட் ஆகிறதுக்கும் J2 மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக டார்க்கு அப்ளை ஆகல. அப்போ J2ஓட வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு J2ஓட ஈக்குவேஷன் அண்ட் அந்த ஸ்ப்ரிங்கோட ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன்ஸ் வருது. J2 = J2 தீட்டா டி ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை dt ஸ்கொயர். ஏன்னா இதில் வந்து இருக்கிறது J2 மேலே இருக்கிறது என்னது தீட்டா, இது மேலே இருக்கிறது θ1. அவங்க மென்ஷன் பண்ணல, நம்ம மென்ஷன் எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ டி ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை dt ஸ்கொயர். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷனுக்கு சேம், இதுக்கு என்ன ஈக்குவேஷன், டேஷ் பாட்டுக்கான ஈக்குவேஷன் அதே தான். dB = b இன்ட்டு d தீட்டா டிவைட் பை dt tb = அண்ட் tk = k இன்ட்டு தீட்டா மைனஸ் θ1. ஏன்னா இங்கே கன்சிடர் பண்ணுறப்ப இந்த நோடை கன்சிடர் பண்ணுறப்ப இங்கே மைனஸ் இது. ஸோ தீட்டா மைனஸ் θ1. ஓகேவா, ஸோ இப்போ இது 3 ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடுங்க. இந்த ஈக்குவேஷன் எனக்கு வருதா. ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த K உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கானுங்க. அடுத்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திருக்காங்க, சேம் அதே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததுலேருந்து என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து தீட்டா ஆஃப் S ஒரு பக்கம் θ1 ஆஃப் S ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்துட்டு அடுத்து எனக்கு θ1 ஆஃப் S இது நிச்சயம் கொண்டு வரப்போ K இன்ட்டு θ1 ஆஃப் S ஈக்குவல் டு தட் ஈக்குவேஷன். θ1 ஆஃப் S இருக்கப்போ இந்த K கீழே போகணும். θ1 ஆஃப் S வந்துருச்சு. தட் θ1 ஆஃப் S கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது, இந்த மாதிரி வருது எனக்கு. ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ஈக்குவேஷன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி வருது எனக்கு. ஓகேவா, இது உங்களுக்கே தெரியும் சிம்பிளிஃபை பண்ணுது. இந்த டேர்ம் இன்சே கொண்டு வந்துருங்க. இன்சே கொண்டு வரப்போ தீட்டா ஆஃப் எஸ் டிவைட் பை டி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு K டிவைட் பை சம்திங் தட் வேல்யூ வருது. தட் இஸ் ரிசல்ட். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தீட்டா ஆஃப் எஸ் டிவைட் பை கேபிட்டல் T ஆஃப் எஸ். ஓகேவா, ஸோ இதில் வர சம்ஸ் ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணப்பா. ஓகேவா, எல்லா சம்ஸ் அதே மாதிரி தான். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் உடனே கேளு. எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரிக்கல் பார்க்கலாம்.